அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு உரிமை மட்டும் கொடுக்கப்படலை, கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஈஸியாக கடமையை மறந்துட்டு உரிமைகளை மட்டும் பேசுறதுனால தான் பல பிரச்சனை வருது. பிரகாசமாக சொல்கிறீங்க. ஏன்னா தமிழகத்தில் தாண்டோட புதுச்சேரி மக்களுடைய விஜய் வருகை வந்து பிரகாசமாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப பேசும்போதே ரொம்ப பிரகாசமாக சொல்கிறீங்க. இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வாழ்த்தி வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் காண இருப்பவர் புதுச்சேரி மாநிலத்தின் நுகர்வோர் சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான அண்ணன் திருமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புதுச்சேரி மாநிலம் புதுசாக ஆளுநர் மாற்றப்பட்டிருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்களா? எப்படி இருக்கு புதுச்சேரி மாநிலம்? புதுச்சேரி மாநிலங்களில் வந்து நீண்ட நெடிய காலமாக பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமலே இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷமாக பல பிரச்சனைகள் அப்படி இப்படியே தான் இருந்துச்சு. ஏன் ரோடு கூட போடாமல் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம புதுச்சேரியில் பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை உண்டு. காரைக்கால்லே ஒரு வார்த்தை உண்டு. ஒரு மரைக்கார் வீடேப்பாரு, காரைக்கால் ரோட்டைப்பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரைக்கால் ரோடு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க புதுச்சேரிக்குள்ள நுழையும் போதே ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ பெரிய ரோடான்னு. அதன் பிறகு இன்றைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரோடு நல்லாவும் காரைக்கால் ரோடு நல்லா இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது கடந்த 2 வருடத்துக்குள் பல மாற்றங்கள் வந்து இப்போ ரோடெலாம் சிறப்பாக இருக்குது. திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. அருமை. இப்போ நிறைய பேருடைய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிறப்பு அந்தஸ்துனா என்ன? அது ஏன் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இல்லை தேவைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது முதல்ல ஒரு முக்கியமான பேசிக் விஷயம் என்னன்னா, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம புதுச்சேரி வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்துச்சு, அளவில் சிறிய அளவு. அதனால் சில விஷயங்களால் இது வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுக்கு. யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுல என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான ஃபண்டிங்கை வந்து நிறைய கொடுப்பாங்க. அதன் காலப்போக்கில் சில விஷயங்கள் சில தவறான முறையாக கையாளாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபண்டு குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு மிக ரொம்ப குறைஞ்சிடுச்சு. முன்னாடி 70% கொடுத்தாங்க, அப்புறம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. இப்போ ஃபண்டுன்னு நமக்குன்னு புதுச்சேரிக்குன்னு ஃபண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு சோர்ஸ் கிடையாது. புதுச்சேரி மாநிலத்திற்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மதுபானம் மூலயமாக வரக்கூடியதும் சுற்றுலாத்துறையாலும் தான் இங்கே வந்து அதிக அளவில் பணம் வரும். அதை தாண்டிய விவசாயமும் குறுகிய பகுதி தான் விவசாயம். அதுவும் நிறைய இப்போ வந்து பிளாட்டில் போகிறதுனால விவசாயமும் குறுகிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பழைய மாதிரியே ஃபண்டு கொடுத்தா சிறப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சிறப்பு அந்தஸ்துலாம் கொடுக்கும்போது, இதுக்கு தனி அந்தஸ்து வரும்போது, இது அரசாங்க ரீதியாக, அதாவது ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு அதிகாரங்கள் அதிகப்படலாம். ஆனால் மக்களுக்கு எந்த வித மாற்றம் வரப்போகுதுங்கிறது அதுக்கு உறுதியாக கூற முடியாது. அதனால் யூனியன் டெரிட்டரியாக நீடிப்பதே சிறந்தது தான். அந்தஸ்துங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, மற்ற இதுக்கு இல்லை. அப்படி அந்தஸ்து வரும்போது என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வரும். முதலமைச்சர் இப்போ வந்து முதலமைச்சர் எதாக இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரியை சார்ந்தே இருக்க வேண்டியது இருக்குது. நல்ல திட்டங்கள் கூட சில கையெழுத்தாகாமல் இருக்கும், சில விஷயங்கள் பனிப்போர் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்காமல் இருக்குங்கிறதுனால பார்க்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு உகந்தது இல்லை சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் தான் தெரியும். அருமையான விஷயம். இப்போ சமீபமாக இருக்க டிவிகா அண்ணன் விஜயோடைய கட்சி, அந்த தலைவர் வந்து இந்த மாநிலத்தை சார்ந்தவர். ரெண்டாவது வந்து இங்கே வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வந்து வளர்ச்சிகள் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய அரசியல் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? நிச்சயமா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிச்சயமாக அது வாய்ப்புகள் நிறையாவே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அவங்க செயல்படுகின்ற விதம்
பார்வையாளர்களுக்கு வேண்டுமானா வந்து ஏதோ ஒரு சரியா பண்ணலையோன்னு தோன்றது மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ தீர்க்கமான திட்டத்தோடு செயல்படுறது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்களை அறிவிப்பாங்க. திடீர்னு மாநாடும்பாங்க, திடீர்னு ஒரு செயல்பாடுகள்லாம் செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசுபிசுத்து போகும். இது ஏதோ அடிப்படையில் ஏதோ ஒரு டீட்டெயில்டு பிளானோட செயல்படுறதா எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த கட்சி பதியறதுலேருந்து, கட்சிக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையிலேருந்து, திடீர்னு பாருங்க இந்நேரம் ஆரம்பிச்சிடலாமே, ஏன் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்களேன்னு கேட்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப நிதானமாக 26 நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நிதானமாக அந்த குறுகிய காலத்தில் நெருக்கத்தில் சரியான நேரத்தில் இது பண்ணால் தான் ஃப்ளாஷ் ஆகி ஸ்பீடு இருக்கும். முன்னாடியே கொஞ்சம் ஆரம்பிக்கப்பட ஸ்பீடு குறைஞ்சிரும். 96ல் ரஜினிகாந்துக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ 26ல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, சொல்லும் போதே நம்ம ஒரு பிரகாசமாக சொல்கிறீங்க. ஏன்னா தமிழகத்தில் தன்னோட புதுச்சேரி மக்களுடைய விஜய் வருகை வந்து பிரகாசமாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப பேசும்போதே ரொம்ப பிரகாசமாக சொல்கிறீங்க. இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? அது ஆக்சுவலாக இங்கே வந்து நமது என்ஆர் காங்கிரஸ் நம்ம முதலமைச்சர் ரங்கசாமி கூட ஒரு நெருக்கமாக தொடர்பில் உள்ளவர் அவர். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அவருக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி தானே. ஒரு வழக்கறிஞர் தெரிகிறது, பேசும்போதே அந்த ஆர்வம் தெரியுது. வாழ்த்தி வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அண்ணன் வந்து பேசிக்காக ஒரு வழக்கறிஞர், அதுக்கப்புறம் ஆலோசகர், அரசியல் பிரமுகர், அப்புறம்லாம் வழக்கறிஞர் வந்து ஒரு மக்கள் வந்து அடிப்படை அந்த வழக்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா, அடிப்படை வழக்குகள் பற்றி இந்த விஜய் அவர்கள் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், எல்லாரும் அடிப்படையான சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னென்ன சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும்? அடிப்படை, அதாவது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கலாம். சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். வழக்கறிஞர்களே வந்து எல்லாருமே எல்லாரும் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கிறது வேற, ப்ராக்டிஸ் வேற, நடைமுறை வேற. எல்லாரும் என்னன்னா போலீஸை எதிர்க்கிறது தான் சட்ட அறிவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ போலீஸை எதிர்த்தோம், போலீஸ் பயப்படுவாங்க, அதெல்லாம் சட்ட அறிவு. சட்டத்தை தெரியாதவனுக்கு கரெக்டான முறையில் சொல்கிறது தான் சட்ட அறிவு. இப்போ போலீஸார் வந்து சொல்லுவாங்க, கீ எடுத்துட்டாரு அதுக்காக சண்டை போட்டேன் அப்படின்றாங்க. அது தவறு. இப்போ லத்தியால் அடிக்கிறாங்க அப்படின்னா லத்தியால் அடிச்சுட்டு தானே இருக்காங்க, அப்படி இப்படி இங்கே தவறுன்னு சொல்வீங்கன்னு கேட்பீங்கன்னா அது சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அது தவறு. அதுபோல் நிறைய விஷயம் மனித உரிமை மீறலில் மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னைக்கெல்லாம் மக்களுக்கு உரிமையை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களோ கடமையை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு உரிமை மட்டும் கொடுக்கப்படலை, கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் ஈஸியாக கடமையை மறந்துட்டு உரிமைகளை மட்டும் பேசுறதுனால தான் பல பிரச்சனை வருது. அதனால மக்களுக்கு கடமையும் நம்ம கொண்டு சேர்க்கணும், உரிமையும் கொண்டு சேர்க்கணும். இல்லை, அந்த அடிப்படை மக்கள் இப்போ வந்து சாதாரண மக்கள் இருக்காங்க, சாமானியர், அவங்க வந்து சட்டங்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன புத்தகங்கள் இருக்கா, எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லைல்ல. இன்றைக்கு வந்து ரொம்ப ஈஸி. முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தும் போது அதற்கான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும்னு முடிவு பண்ணால் நாங்கள் புஸ்தகத்தை தேடணும். அந்த புஸ்தகங்கள் எல்லார்கிட்டையும் இருக்காது. இதை வந்து பல பேர் சீனியர் அட்வொகேட்டை கேட்போம், பல பேர் பல ஊரில் கேட்டு அந்த காப்பியை வாங்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நெட்டில் குவிஞ்சு கிடக்கு. யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். யூடியூப்பை நல்லதுக்கும் பயன்படுத்தலாங்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எங்கள் காரைக்காலில் நீதிபதியாக இருந்த கார்த்திகேயன் அப்படின்ற நீதிபதி அவர்கள் யூடியூப்பில் போட்டிருக்காரு. அதை ஒரு வழக்கறிஞரே சொல்கிறார். அதை கேட்டாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காரு. அப்படியே டிவிசியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது போல் நிறைய வழக்குகளை பற்றி நிறைய பேர், வழக்கறிஞர்களும் சரி நீதிபதிகளும் சரி, நிறைய யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடிப்படை தேவைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்த்தாலே சுலபமாக புரிஞ்சிடும். புது சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல சட்டத்தில், புது சட்டங்கள். இப்போ பழசுக்கும் புதுசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா அப்படின்னு? பேர் தான் மாதிரி இருக்கு. அதில் உள்ள சில குறைகளை வந்து எடுத்திருக்காங்க, சில தண்டனைகளை கூட்டியிருக்காங்க, தேவையற்ற தண்டனை, தேவையற்ற விஷயங்களை குறைச்சிருக்காங்க. உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு அந்த சட்டத்துக்கு? நல்ல சட்டம் தான். ஆனால் என்ன பேர் வைக்கிற போது மட்டும் பழைய பேர்லேயே இருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இதை தவிர நல்ல சட்டம் தான். அருமை அருமைண்ணே, அருமைண்ணே. உங்களுக்கு இந்த நிறையா முகங்கள் இருக்கிற மாதிரி சினிமா துறையிலையும் நடிப்பு சார்ந்த ஆசைகளும் முகங்களும் இருக்கு. ஏற்கனவே நடிச்சிருக்கீங்க அண்ணன். ஆமாம். அதை பற்றியே உங்களுடைய இது? சட்டக்கல்லூரி முடிச்சுட்டு இயக்குனர் ஆகணும்னு சினிமாவுக்கு போனேன். அப்போ போய்ட்டு இன்றைய காலகட்டம் போல் அன்றைக்கெலாம் இல்லை,
ஒரு உதவி இயக்குனராக பார்க்குறதே கஷ்டம். சினிமாங்கிறது பிரமிப்பின் உச்சக்கட்டம். சினிமா ஆட்களை வந்து வணங்கி பாராட்டின காலகட்டம். சினிமாவுல யாருமே நுழைஞ்சிட முடியாதுன்ற அந்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு போனது. அப்போ இயக்குனருக்கு ஆசைப்பட்டு பல இயக்குனர்களுக்கு கதை திரைக்கதை அப்படியே டிஸ்கஷன் அப்படின்னு காலம் ஓடிச்சு. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சினிமா நல்ல சினிமா தான், நாம் சினிமாவுக்கு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் தொழிலே திரும்பிடலான்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். அன்றைக்கு என் கூட இருந்த நண்பர்கள்லாம் இன்னைக்கு இயக்குனராகவும் கேமராமேன்களாகவும் எடிட்டர்களாகவும் பல பேர் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் சினிமாவுக்கு வாங்க, படத்தில் வாங்க, சும்மா ஜஸ்ட் நடிங்கன்னு சொல்லும்போது அவங்களோட ஆசைக்காக போனது தான், ஃபோர்ஸால போனது தான். அது சும்மா அப்படியே போகுது. அதுவும் நான் தீவிரமாக போகிறதே இல்லை. இங்கே உள்ள நீதிமன்ற பணிகள் பாதிக்காத வண்ணம் அப்பப்போ போய் நடிச்சுக்கிறது. காரைக்கால்ல இருந்து சென்னை சினிமாவுக்காக போயிருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே. நீங்க படிச்சது வளர்ந்ததெல்லாம் காரைக்கால்? +2 வரைக்கும் காரைக்கால், லா காலேஜ் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி லா காலேஜில் படித்து முடிச்சுட்டு உடனே சென்னை. கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் சென்னை தான். அப்போதான் அரசியல் அறிமுகங்கள், எல்லா விதமான அனுபவங்கள். அதாவது இப்போ லிட்ரலி இப்போ சொல்லுவாங்களா பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கோன்ட்டு, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். பல பிரச்சனைகள், பல விதமான அனுபவங்களை வந்து கற்றுக் கொடுத்த இடம் அதுதான். அந்த 9 வருடம் சினிமாவில் சாதிக்கலை, ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான இடத்த கொடுத்தது, அனுபவத்தை கொடுத்துச்சு. அருமை அருமைண்ணே. இவ்வளோ நேரம் வந்து நிறையா உங்களுடைய அனுபவங்களையும் எங்களுக்கு திறமைகளையும் சொல்லிட்டு இருந்தீங்க. இது வாரம் கண்டிப்பாக தொடரும். அண்ணன் இன்னும் நிறையா விஷயங்களை தொடர்ந்து கேட்போம். இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றிண்ணே. நன்றி.